ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலரை வழி நடத்த கர்த்தர் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் பரிசுத்தமாய் ஜனங்களை வழிநடத்தவில்லை. பலர் பாவம் செய்தார்கள், பலர் அக்கிரமம் செய்தார்கள், தங்கள் சுயநலமாய் வாழ்ந்தார்கள். ராஜாக்கள் பரிசுத்தமாய் வாழவில்லை. தாவீது ராஜாவுக்கு பின்பு சிறந்ததாய் கர்த்தருடைய ஜனங்களை நல்வழிப்படுத்துபவர் யாரும் இல்லாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை எல்லாம் விலக்கிவிட்டு, என் ஜனங்களை நான் காப்பாற்றி உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்த்து அவர்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு குணப்படுத்தி நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி நான் அவர்களை சேர்த்து கொள்ளும் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறுகிறது. அதாவது கர்த்தர் உலகத்தை ஆளும், கர்த்தருடைய இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்யும் ராஜாவாக பிறக்க போகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. அவரே மேய்ப்பார், அவர் ராஜாவா இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும் காலம் என்று சொல்வது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தில் முதல் வருகையையும் கர்த்தருடைய முதல் வருகையையும் இரண்டாம் வருகையையும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதல் வருகையில் என்ன செய்வார், இரண்டாம் வருகையில் என்ன செய்வார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகையில் கர்த்தர் பேசின வார்த்தைகளை தான் இன்று வரை நாம் வேதத்தை தியானித்து அந்த வார்த்தைகளினால் ரட்சிக்கப்பட்டு மீட்டு வருகிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நாம் திருந்தி கர்த்தருடைய ஜனங்களாக எங்கும் இருக்கிற ஜனங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறார்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், பரலோகத்திற்குள் செல்லும்படியாக. இப்படி இருக்கும்போது, இப்படி எல்லோரையும் மீட்கும் போது கர்த்தர் நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறார். அவர்களை மீட்டு குணமாக்குவது மட்டும் அல்லாமல், அதாவது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர்கள் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், மனவேதனையோடு துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்கள் இருதயத்தை ஆற்றி குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு சமாதானம் தருவார், நம்மை மீட்டுக் கொள்கிறார். இது ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, அவர்களை துன்பப்படுத்தினவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் வெள்ளாட்டுக்கடாவுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? ஆட்டுக்கும் என்றால் இந்த வெள்ளை முடியோடு பொசு பொசு என்று இருக்கும் அந்த ஆட்டை, ஆடு என்றால் அதுதான் பொதுவாக சொல்வது. அதிக முடியோடு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடு, அதுதான் ஆட்டுக்கும் என்றால் இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். அதாவது அந்த ஆடு கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. ஆட்டுக்கும் என்றால் இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் உள்ள நியாய தீர்ப்பேன். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற யூதர்களாகவும் இஸ்ரவேலர்களாகவும் பிறந்தவர்கள், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கூறும். அதாவது யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இருக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவரவர் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை கொடுப்பார். இது இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தாருக்கும் நடக்கும். இன்னொன்று ஆட்டுக்கடாவுக்கும் வெள்ளாட்டுக்கடாவுக்கும் என்றால், ஆட்டுக்கடா என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், வெள்ளாட்டுக்கடா என்றால் துன்மார்க்கர். கர்த்தருடைய ஜனங்களுக்கும் துன்மார்க்கருக்கும், கர்த்தரை அறியாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை, அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை, அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த கடைசி காலத்தில் இதற்கு என்ன நடக்கும் என்றால், கிறிஸ்தவர்களாய் இருந்து தவறு செய்கிறவர்கள் அவர்களுக்கு தண்டனை, கிறிஸ்தவர்களாய் இருந்து தங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே
தேவாலயத்தில் ஆசாரியர்களும் பரிசேயரும் தேவாலயத்தில் உள்ளவர்கள் தான் எதிர்த்தார்கள். அதனால் கர்த்தருடைய ஜனங்களாய் பிறந்து கர்த்தருடைய உண்மையான ஜனங்களை எதிர்க்கிற கூட்டத்தாரும் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாய் இருந்தும் பாவம் செய்து வாழ்கிறவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாய் இருந்து மற்ற ஜனங்களால் துன்பப்படுத்தப்படுகிறவர்களும் அவர்களுக்குள்ள இடையே இருக்கிற பிரச்சனை, கர்த்தரை அறியாத மக்களுக்கும் கர்த்தருடைய மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கர் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இப்படி யாரை நியாயம் தீர்க்க போகிறாரோ அவர்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதாவது இஸ்ரவேலராய் பிறந்து கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறவர்கள், உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேலர் அல்லாமல் இருந்து கர்த்தரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களும் என்ன செய்கிறார்களா? கர்த்தர் எல்லோரையும் பாதுகாக்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ச்சலை தருகிறார். ஆடுகளை நல்லபடியாக மேய்ச்சலுள்ள இடங்களில் மேய்ப்பது போல கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்களா? சிலர் நியாயமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், சிலர் தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறு என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு ஆட்டு மந்தையானது நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொண்டிருக்கும் போது மேய்ந்து விட்டு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதியான மேய்ச்சலை காலால் மிதித்து போடலாமா என்று கேட்கிறார். மேய்ந்து விட்டாய், வயிறு நிறைந்தால் விட்டு விட்டு போக வேண்டும். ஆனால் அதை காலால் மிதித்து வீணாக்கினால் அந்த ஆட்டுக்குட்டிகள், அது கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வீணாக்கி போடுகிறவர்கள், கர்த்தருடைய வரங்களையும் கர்த்தருடைய எந்தவித ஆசீர்வாதத்தையும் தவறாய் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், திருச்சபைகளில் ஊழியம் செய்கிறவர்கள், உலகெங்கும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்கு தங்கள் வேலையை, நாம் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தும் அந்த ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்தும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வைத்திருந்தும் அதை பொருட்படுத்தாமல், அதை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாமல், கர்த்தருடைய வேலையை செய்யாமல் இருப்பவர்களே இப்படிப்பட்டவர்கள். தங்கள் மேய்ச்சலை மேய்ந்து காலால் மிதித்து போடுகிற கூட்டத்தார். தெளிந்த தண்ணீரை ஆட்டுக்குட்டிகள் குடித்துவிட்டு, ஆட்டுக்குட்டிகளை வாய்க்காலில் எடுத்து கொண்டு போய் நாம் தண்ணீர் காட்டுகிறோம், அது குடித்து விட்டு வர வேண்டும். ஆனால் அந்த தண்ணீரை குடித்து விட்டு அதை நன்றாக கலக்கி விட்டு வந்துவிட்டால் மற்ற ஆடுகள் வந்து அதை குடிக்க முடியாதபடி போய்விடும், மண்ணாகிவிடும். அதுபோல கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிறார்கள். கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை வைத்து தவறாய் பயன்படுத்துவது அல்லது பிறர் பயன்படுத்த முடியாதபடி செய்வது. வெளிப்படையாக கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு உதாரணத்திற்காக, ஒரு திருச்சபையில் கர்த்தர் ஒரு பதவியை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு திருச்சபையில் ஒரு நல்லபடியாக ஒரு டயசிஸ், இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு நல்ல பதவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பதவியில் இருக்கிறவர்கள் நல்ல விதமாக பல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும், பலரை நல்வழிப்படுத்த கூட முடியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் பணம் சம்பாதிப்பதையும் தங்கள் நல்வாழ்வையும் தங்கள் புகழ்ச்சியையும் பெருமையையும் விரும்பி போய்விடுவார்கள். அதற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். கர்த்தர் தந்த அதிகாரம் எதற்கு? ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு. ஆனால் அவர்கள் அந்த அதிகாரத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள மற்றவர்களை பயன்படுத்த விடாமல் தடை செய்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் நல்ல மனிதர் ஒருவர் வந்தார், பரிசுத்தவான் ஒருவர் வந்தார், கர்த்தருக்கு ஏற்ற ஊழியத்தை செய்வார், அதையும் செய்ய விடாமல் தடை செய்வது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு உதாரணம். இப்படி ஆடுகள் செய்வது போல
திருச்சபையிலும் முக்கியமான பதவிகளிலும் இருந்து கொண்டு தாங்களும் நன்மை செய்யாமல் பிறரையும் நல்வழியில் நல்லது செய்ய விடாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இது வருகிறது. கர்த்தர் கேட்கிறார் அப்படிப்பட்டவர்களை பார்த்து, என் ஆடுகள் நீங்கள் மேய்ந்து விட்டு காலால் மிதித்ததை என் ஆடுகள் மேய வேண்டுமா? தம்முடைய ஜனங்களுக்காக, தம்மை நேசிக்கிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில், பொல்லாத மனிதர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் மிதித்து போட்டதை என் ஆடுகள் சாப்பிட வேண்டுமா? நீங்கள் குழப்பி போட்ட தண்ணீரை என் ஜனங்கள் குடிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊழியத்திற்கு பயன்படுத்தாமல் தங்களுக்கென்று பயன்படுத்தி கொழுத்து சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கும், அவர்களால் நசுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளில் எல்லாம் அப்படிப்பட்ட ஆடுகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி, அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் ஏழை எளியவர்கள் திருச்சபைக்கு வந்தால் அவர்களை, ஏழ்மையில் இருப்பார்கள், அதிகமான துன்பத்தோடு சபைக்கு வருவார்கள். அப்படி வருகிறவர்களை உடனே ஓடி போவோம் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை சிதற பண்ணும்படி, கர்த்தரை தேடி வருகிறவர்களை விரட்டி விடுவது போல அவைகளை பக்கத்தினாலும் முன்னும் தடைகளினாலும் கொம்புகளினாலும் முட்டி தள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புதிதாய் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் சபைக்கு வந்தால் அவர்களை பார்த்து ஏழையா இருப்பார்கள், எளியவர்களா இருப்பார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதையும் அன்பும் கொடுத்து ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களிடத்தில் கனிவாய் நடந்து கொள்ளாமல், அவர்களை தாழ்வாக நினைப்பது, தவறாக பேசுவது, அவர்களை மட்டமாக வழி நடத்துவது, இப்படியெல்லாம் செய்யும் போது அவர்கள் ஓடி போகிறார்கள், வந்த வழியே திரும்பி போய் விடுகிறார்கள். அங்கெல்லாம் நம்மால் போக முடியாது, நமக்கு வேண்டாம், அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு ஓடி விடுவார்கள். ஏழை எளியவர்கள் அறியாமையில் இருக்கிற ஜனங்களுடைய நிலை இதுதான். இது பல காலமாக நடந்து வருகிறது. இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்யலாமா? திருச்சபைக்குள் வந்தால் வந்தவர்களை எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து ஆதரவாக அவர்கள் துன்பங்களை விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு தாயை போல அவர்களை நேசித்து அரவணைத்து கர்த்தரின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களும் அவர்கள் சந்ததியாரும் கர்த்தருடைய ஜனமாய் வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை சொல்லி உதவி செய்து வாழ வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஜனமாக கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு இப்படி தவறு செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இதோ வருகிறது. இப்படி என் ஆடுகள் சூறையாகாதபடிக்கு நான் தடுத்து பலர் இவ்விதமாய் கொல்லப்பட்டார்கள், கர்த்தரிடத்தில் சேராமல் அழிந்து போனார்கள். அப்படி இனி என் ஆடுகள் இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, தீயவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களை மேய்க்கும்படிக்கு என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்கள் மேய்ப்பராய் இருப்பார். நன்கு யோசித்து பார்ப்போம். தாவீது ஐயா பிறந்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர் பிறந்து வாழ்ந்து இறந்து கர்த்தரிடத்தில் சென்று விட்டார். நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன் என்று. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய தகப்பன் பெயரை சொல்லி பிள்ளைகளை சொல்வார்கள். நாம் பெயரில் கூட இனிஷியல் சேர்த்துக் கொள்கிறோம் அல்லவா? தகப்பனுடைய பெயர் முதலில் போட்டுதான் அடுத்தது நாம் எழுதுகிறோம். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதையாவின் வம்சத்தில் பிறக்க போகிறார் அல்லவா? அதனால் தாவீது என்னும் பெயரை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை, அதாவது தாவீதின் வம்சத்தில்
தாவீதின் குமாரனாக பிறக்க போகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரனே என்ற பெயரும் உண்டு. ஒரு பார்வையற்றவர் ஒருவர் ஒரு முறை அப்படியாக அழைப்பார், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இப்படி அவர் பிறந்து ஜனங்களை மேய்ப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவார் என்று பொருள். அவரே நமக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நம் தேவன் நமக்கு தேவனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் வந்து அவர் நமக்கு அதிபதியாகவும் இருந்து ஆளுகை செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை அவர்கள் நடுவிலிருந்து அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லப்படும் போது துன்மார்க்கராய் மனிதர்களை மாற்ற செய்கிற பொல்லாதவனின் செயல்கள், பொல்லாதவனை குறிக்கிறது. அவனை பூமியிலிருந்து அகற்றி போடுவார். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவனுடைய பற்களை உடைத்தார், பொல்லாதவன் மேல் வெற்றி கண்டார், அவனை வெற்றி பெற்றார், அவனோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றார். சிலுவை மரணம் என்பது ஆண்டவருடைய வெற்றியை குறிக்கிறது. எப்படியாவது சிலுவையின் துன்பத்திலிருந்து அவரை விலக்கிவிட வேண்டும் என்று சாத்தான் முயற்சித்தான். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நான் என் பிள்ளைகளுக்காக சபிப்பேன், நான் கர்த்தருக்கு பலியாவேன் என்று அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவர் வெற்றி. வலி தாங்க முடியவில்லை, எனக்கு இது வேண்டாம் என்று கர்த்தர் விலகி இருந்தால் அந்த பலி கொடுக்கப்பட்டிருக்க முடியாது, நாமும் பிழைத்திருக்க முடியாது, பரலோகத்திற்கு போக முடியாது, நம் பாவம் போகாது, பரிசுத்த ரத்தம் நமக்கு கிடைக்காது. கர்த்தர் பலியானதினால் அவருடைய ரத்தம் நமக்கு நம்மேல் தெளிக்கப்பட்டு நாம் என்று பரிசுத்தமாகிறோம், பரலோகத்திற்கு செல்லுகிறோம். இதைதான் கர்த்தரின் வெற்றி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வெற்றி, ஜெய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயம் பெற்றார். எப்படி பெற்றார்? சிலுவை மரணத்தில் அவர் துன்பம் அனுபவித்து முடித்து தம் ஜீவனை கொடுத்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து முடித்தார். தேவ கட்டளையை முழுமையாய் நிறைவேற்றினார். அதுதான் அவருடைய வெற்றி. சாத்தான் அவனுடைய அதிகாரம் இந்த பூமியிலிருந்து அகற்றப்பட்டது. அதாவது ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அவன் உள்ளே வந்தான் பூமியின் மேல் அதிகாரம் செலுத்த. மொத்த உலகமும் சாபமாகினது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் காப்பாற்றப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமாய் பலியாய் இந்த பூமியில் தெளிக்கப்பட்டது. இதுவே அவர் வெற்றி பெற்றது. அவனை துஷ்ட மிருகங்களை இரண்டாம் வருகையில் கர்த்தர் அகற்றி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வருகையில் கர்த்தர் இந்த பூமியில் வரும்போது பூமியில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளும் தூதர்களால் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் வைத்து அடைக்கப்பட்டு 1000 வருடம் காவலில் வைக்கப்படுவான் பொல்லாதவன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் கர்த்தர் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஓமையாக. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் வாழ்ந்திருந்து வனாந்தரத்தில் தங்கி காடுகளில் நித்திரை பண்ணுவார்களாம். காடுகளில் போய் படுத்து நிம்மதியாய் தூங்க முடியுமா? எந்த மிருகமாவது எப்படியாவது வந்து கொத்தி விடுமோ என்று பயப்படுவேன். ஏதாவது மிருகம் வந்துவிடும், நம்மை கொன்றுவிடும் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்றால் உலகெங்கும் பொல்லாத ஆவிகள் எதுவும் இல்லாமல் மனிதர்கள் நிம்மதியாய் வாழ்வார்கள். சமாதான காலம் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் இருக்கும். பூமி முழுவதும் சமாதானத்தால் நிறைந்திருக்கும். அந்த காலம் வருகிறது. கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அது நடக்கும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமிக்கு நிறைவாய் கிடைக்கும். அப்படிப்பட்ட காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது. அப்பொழுது உலகெங்கும் சமாதானம் நிலவும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் பூமி செழித்திருக்கும். பொல்லாதவர் சுத்தமாக அகற்றப்பட்டிருப்பார். பூமியில் எங்கும் பொல்லாத ஆவிகளே இருக்காது. அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அதுவும் 1000 வருடம் அப்படியே இருக்கும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் தேசத்தில் அவர்கள் சுகமாய் நிம்மதியாய் வாழ்வார்கள். பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாத நிம்மதியான
உலக வாழ்க்கை இருக்கிறது. 1000 வருடம் நமக்கு கிடைக்க போகிறது. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைகளுக்கு நீங்கலாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று உலகெங்கும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும், எல்லா மனிதர்களுமே பொல்லாதவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் செய்துவிட்டு, ஏதோ ஒரு பாவம் ஒன்றிலே என்றால் இன்னொன்று ஏதாவது ஒன்று செய்துவிட்டு, அதனால் வியாதி வந்து நோய் நொடிகளினாலும் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் ஏதோ விதத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா துன்பத்தையும் கர்த்தர் நீக்கிவிட்டு பொல்லாதவனை இந்த பூமியிலிருந்து அகற்றும் போது அவனுடைய அதிகாரம் நம்மிடத்திலிருந்து வெளியேறுகிறது. நாம் விடுதலை அடைகிறோம். அவன் கட்டுகள் நம்மிடத்திலிருந்து போகிறது. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய், ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமாய் இருந்தால் அது எப்படி இருக்கும்? சுகபோகமா இருக்கும். ஏழையா இருந்தால் கூட சந்தோஷமா இருப்பார்கள். பணக்காரர்களாக இருந்தாலும் சந்தோஷமா இருப்பார்கள். பொல்லாதவன் இல்லாத இடம் சமாதானம் நிறைந்திருக்கும். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கவலை இருக்காது. அன்பு இருக்கும்போது, சமாதானம் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் தருவார். நம் கட்டுகளை எல்லாம், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாதவரின் கட்டுகளை எல்லாம் விலக்கிவிட்டு, பாவ சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். நாம் சமாதான வாழ்வு வாழ்வோம். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது நாம் கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவரே கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஜனங்கள் இனி புறஜாதியாருக்கு கொள்ளையாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மீண்டும் பாவத்திற்கு அடிமையாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இனி பாவத்திற்கு நாம் அடிமையாக போவதில்லை. சுதந்திரமாய் நிம்மதியை, மீண்டும் ஒரு துன்ப காலம் மாறி மாறி வந்து கொண்டிருந்த எல்லா துன்ப காலங்களும் நீங்கிவிட்டது. இனி சமாதானம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதும் இல்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. பொல்லாத ஆவிகள் வந்து அவர்களை புறஜாதிகள் அடுத்தவர்களால், அடுத்த மனிதர்களால் வரும் துன்பத்திற்கும் நாம் ஆளாக போவதில்லை. பொல்லாதவனாலும் நாம் தாக்கப்பட போவதில்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தத்தளிப்பின் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் விலகி போய் சமாதானமாய் நிம்மதியாய் நாம் இருப்போம். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இனி அவர்கள் பஞ்சத்தால் தேசத்திலே வாரிக்கொள்ளப்பட போவதில்லை. பஞ்சம் பசி என்று வராது. இனி புறஜாதியாரால் அவமானப்படுவதும் இல்லை. எவ்வித அவமானமும் வராது. கௌரவமாய் நிம்மதியாய் வாழலாம். புறஜாதியால் வரும் அவமானத்தையும் அவர்கள் இனி சுமக்க போவதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களோடு இருக்கிறதையும், இஸ்ரவேலராகிய தாங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறதையும், நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் அறிந்து வைத்திருப்போம். நாம் தெரிந்து கொள்ளும் காலம் அது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதை முழுமையாய் நாம் தெரிந்து புரிந்து கொள்ளுகிற காலம் அது. அப்படிப்பட்ட நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் ஆடுகளுமாகிய நீங்கள் என் மனுஷர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் நடக்க போகிறது. கர்த்தர் இவ்வளவாய் நம்மை மீட்டு கொண்டு அவரோடு சேர்த்து கொள்கிறார். அவருடைய அன்பு பெரியது, கிருபை பெரியது. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய முதல் வருகையும் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் வருகையின் செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொண்டு நமக்கு சமாதானம் வருடம் காலம் மிக சமீபமாய் இருக்கிறது. அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தரிடத்தில் அன்பாய் பிரியமாயிருந்து முழுமையாய் கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.